அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குபேர சோடசக்கலை நேரம். வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரமானது நமக்கு குருவினுடைய அருளும் குபேரனுடைய செல்வ செழிப்பையும் நம்ம நினைத்ததையெல்லாம் நடத்தி தரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள், நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கும் பணம், புகழ், பெயர், பதவி, கோடீஸ்வர யோகங்கள் இப்படி என்ன நீங்கள் வேண்டி கேட்டாலும் அதை தருவதற்கு ஒரு நேரம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை தவற விடுவோமா? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரம்தான் சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு அகத்தியர் அருளியது. மொத்தம் திதிகள் 15 இருக்குது. வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதி. இதை கலைன்னு கூட சொல்லலாம். இதில் 16வதாக இருக்கக்கூடிய திதி தான் சோடசக்கலை. இது வெறும் 5 சொடக்கு போடுகின்ற நேரம் மட்டும்தான் இருக்குமா. இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ, நமக்கான லட்சியங்கள், வேண்டுதல்கள், வேறு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படி என்ன விஷயங்கள் வேண்டி கேட்டாலுமே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு இந்த நேரத்துடைய அருளால் நிச்சயமாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நமக்கு நாளைக்கு இந்த நேரமானது எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் பௌர்ணமி திதி நமக்கு 7:57க்கு முடியுது. அப்போ சோடசக்கலை நேரம் 6:57 மணிக்கு துவங்கி 8:57 மணி வரைக்கும் இருக்குது. இடையில் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. இந்த 2 மணி நேரத்தில் வரக்கூடிய 5 சொடக்குகள், அதாவது 5 வினாடிகள் மட்டும்தான் சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சமே திருமூர்த்தியுடைய அருள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். என்ன நினச்சி யார், எந்த உயிரினங்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் யார் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லது நினச்சாலும் அது அப்படியே நடக்கும். கெடுதலாக ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்ம நினச்சாலுமே அது அப்படியே நடக்கும். அதனால தான் இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் மனசுக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு எது உங்களுக்கு முன்னேற்றம் வேணுமோ, எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ, அப்படி பாசிட்டிவான விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே திருப்பி நம்ம ஜெபிக்க ஒரு தியானம் மாதிரி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு நிலைமையை நம்ம அடையலாம். அப்படிங்கிறது தான் இதனுடைய சூக்ஷ்மமே. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பூஜை அறையில் இப்போ போக முடியும். காலையில் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம குளிச்சுட்டு நம்ம ரெடியாக இருப்போம்னா தாராளமாக பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கு. அப்போ குரு பகவானுடைய அனுகிரகத்தோடும் நமக்கு அந்த குபேரனுடைய அந்த கோடீஸ்வர யோகமும் நமக்கு கிடைக்கணும், நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த 2 மணி நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். 2 மணி நேரம் உட்கார முடியும் பூஜையில் அப்படிங்கிறவங்க ஒரு தியானம் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே உங்களுக்கான வேண்டுதல்களை கண்டினியூஸாக நம்ம ஜெபித்துட்டே இருக்கலாம். அப்படி 2 மணி நேரம் உட்கார முடியாதுமா அப்படிங்கிறவங்க, நம்ம பூஜை அறைக்கும் எங்களால் போக முடியல, நாங்கள் பசங்களை காலைல ஸ்கூலுக்கு கிளம்பணும், ஆஃபீஸுக்கு கிளம்பணும், அப்படி நிறைய பிஸி ஷெட்யூல் இருப்போம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறவங்க கூட அந்த 2 மணி நேரம் மனசுக்குள்ளே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த விஷயத்தை மனசுக்குள்ளேயே திருப்பி ஜெபிக்க நல்ல ஒரு பாசிட்டிவாக நினைக்க அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடந்தே தீரும். இந்த 2 மணி நேரத்தில் சோடசக்கலை நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் எப்பயுமே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் நம்ம சீக்கிரமாக வசியமாகணும், சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நம்ம இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லி வேண்டி கேட்குறப்ப நமக்கு கூடிய விரைவிலே உங்களுடைய வேண்டுதல்களானது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. இந்த மந்திரத்தை நாளைக்கு மட்டும் தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் டெய்லி காலையில் ஒரு நம்ம பூஜையில் விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கிளம்புறப்ப, ஒரு இன்டர்வியூக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் நம்ம இறங்குறப்ப இந்த ஒரு மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்ல நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு சுற்றிலையுமே எல்லா பாசிட்டிவ் விஷயங்களும் நம்மளுக்கான என்ன நம்ம நடக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே சீக்கிரமாக வசியமாகி
சீக்கிரமாகி நமக்கு எல்லாமே வாழ்க்கை முழுக்க நல்லதாகவே தான் நடக்கும். அதனால் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் கரெக்டாக 6:57 மணிலேருந்து 8:57 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் மனசுக்குள்ளே நீங்கள் இடைவிடாமல் நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய வேண்டுதலை மும்மூர்த்தியுடைய அந்த திருமூர்த்தி கிட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்னா மும்மூர்த்தி திருமூர்த்தி அப்படின்னாலே பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த 3 பேரும் சேர்ந்தது தான் திருமூர்த்தி. இவங்க 3 பேர்கிட்ட நம்ம இந்த நேரத்தில் நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த பிரபஞ்சத்துடைய அருளாலும் இந்த மும்மூர்த்தியுடைய அருளாலும் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம சோடசக்கலை நேரத்தை நம்முடைய சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுவிதமான நம்ம அந்த கோரிக்கைகள் வேண்டுதல்கள் வைக்கக்கூடாது. கரெக்டாக தொடர்ந்து ஒரே வேண்டுதலை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் நம்ம இப்படி வேண்டுதல்கள் வைக்கிறப்ப கூடிய விரைவில் நமக்கு பலிதமாகும். அதனால் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நமக்கு கைகூடும். சக்தி வாய்ந்த இந்த 2 மணி நேரத்தை யாருமே தவற விடக்கூடாது. நம்முடைய இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் குருவே நமக இல்லாட்டி ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற அற்புதமான குருவினுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. குருவின் அருளாலும் நமக்கு இந்த குபேரனுடைய அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.